அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அதிரடியான மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார், இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மராசியில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2 உச்சம் பெறுகிறாருங்க. அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். ஆனால் குரு தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் அவர் ஜென்மத்தை விட்டு விலகுவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மத்தை விட்டு விலகும் போது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார் குரு பகவான். அவரை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை. எனவேதான் அவர் வானியல் அரசன் என்றும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் அவை அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான். நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் அதிசார பயிற்சியாக ஜென்மத்தை விட்டு விலகினாலும் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை வலுவாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கை அமைந்தாலும் முழு சுபகிரகமாக திகழ்கிறார். அவர் இந்த வேளையில் பரிவிதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மற்ற இடங்களை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய இடத்திற்குள் தான் நுழைகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான இனிமையான தருணமாக இந்த வேளையை உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை உடன்பட செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார். அது மட்டுமல்லாது லாட்டரி என்று சொல்லக்கூடிய வகையில் லாட்டரி வாங்கினால் அதிர்ஷ்டம் அடிக்குமா என்று அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் லாட்டரி வாங்கினாலும் கூட அனைவருக்குமே அந்த லாட்டரி அடிக்கும் என்று சொல்லிவிட முடியாது. பல ஆயிர கோடி மக்கள் வாங்கிய சூழலில் இதில் ஒருவர் இருவருக்கு தான் அதிர்ஷ்டம் இருந்து அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் மற்றவர்கள் ஏமாறக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜென்மத்தை விட்டு அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனது பார்வையை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிக்கிறார். குறிப்பாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் குரு பகவான் பதிப்பதால் 6ஆம் இடம் என்பது எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு பகவானின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும்
துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் ரீதியாக சங்கிலி தொடர்போல் பல சிரமங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் வேளையாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மீது குரு பகவானின் பார்வை பதிவதால் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சூழ்ச்சியால் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாகவும் அற்புதமாகவும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்குவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் தோஷம் நிறைந்த அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் அவை ஒரு முழுமையாக நிவர்த்தி காணக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் குரு பகவான் அஷ்டமத்தை பார்ப்பதால் அனைத்து தோஷங்களும் இந்த தருணத்தில் நீங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் நீங்குவதோடு இந்த தருணத்தில் முதன்மையாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் தனது சொந்த ராசியை பார்ப்பது மிகவும் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக பல மடங்கு அபரிவிதமான லாபத்தை இந்த தருணத்தில் நேர்வழியில் பெற்றுக் கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.